ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வந்து சனிக்கிழமை. நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தேன், லைவ் வரேன்னு சொல்லியிருந்தேன். நிறைய பேர் லைவ் வர சொன்னீங்க. சாரி சாமி, வர முடியல. அப்படியே வந்தாலும் எல்லோரும் ஹாய் ஹாய்ங்கிறாங்க. லைவே போர் அடிக்குது, பார்க்குறவங்களுக்கும் போர் அடிக்குது. அதனால தான் வரல. அப்புறம் கிச்சன் ரூம் க்ளீனாக இல்லைன்னு ஒருத்தீங்க இன்ஃபான்டாக கிச்சன் ரூம் ரொம்ப க்ளீனாக இருக்குன்னுலாம் கமெண்ட் பண்ணிட்டீங்க. ஓகே, இன்றைக்கும் கொஞ்சம் ஒரு ஸ்பெஷலான சமையல் செஞ்சுருக்கிறேன். கிச்சன் ரூம் க்ளீனாக தான் இருக்குது. பாருங்கள், வாங்க பார்க்கலாம். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவு க்ளீனாக வச்சுக்கிறேங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இது வந்து என்ன சட்னினா பீக்கங்காய் சட்னி. இது வந்து தயிர். இது வந்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் பொரியல். அப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா சாதம். நேற்று இந்த வீடியோ போட்ட வீடியோ பார்த்து இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அப்டேட் கூட பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. விஜய் ராணியம்மா நீங்கள் மெயினாக கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப நன்றிகள். என்ன பண்ணுறது, காயத்ரிக்கு நல்லபடியாக பேபி பிறந்து வர வரைக்கும் ஏதோ சின்ன சின்ன வீடியோ என்னால் முடிஞ்சதாக பண்ண முடியும். வளகாப்புக்கு கிஃப்ட்ஸ் எல்லாம் கிஃப்ட்ஸ் எல்லாம் இருக்குது. அதை பிரித்து ஒரு வீடியோ வீட்டுக்கு போயிட்டு சாயந்தரம் காயத்ரிக்கு பால் வாங்கி கொடுக்க போவேன். அப்போ அந்த வீடியோ எடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். இன்றைக்கி நீங்களாம் என்ன சாப்பிட்டீங்க, சமைச்சிங்க அப்படின்னு சொல்லுங்கள். நான் இப்போ தான் குளிச்சுட்டு எல்லாத்துக்கும் சார்பாக சாமி கும்பிட்டு சாம்பிராணி எல்லாம் இது பண்ணிவிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். வேறு எந்த மாதிரி வீடியோ வேணாலும் சொல்லுங்கள். லைவ் வரலாமா வேண்டாமான்னு சொல்லுங்கள். வந்தாலும் எல்லோரும் ஹாய் ஹாய் ஹாய்ன்னு இதைத்தான் நல்லா இருக்கீங்களான்னு கேட்பாங்க. அதனால் லைவ் ஒரு சுவாரஸ்யம்லாம் போகிறதுனால லைவ் வரக்கு பிடிக்க மாட்டேங்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.